வணக்கம். ரெக்க இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம்னு சொல்கிறத விட சேதுபதிக்கு அப்புறம் விஜய் சேதுபதி நடிக்கிற கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை ரத்னேஷ் சிவாங்கிற டெபியூ இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் ஃபேனாக வேறு நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. சரி, அதனால கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த படத்தில் வேலைக்கே போகாத தண்ட சோறாக தான் காட்டுவாங்கன்னு நினச்சி பார்த்தா அட்வொகேட் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பிளாட்டை சிம்பிளாக சொல்லணுன்னா, விஜய் சேதுபதி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பொண்ணை கடத்துறாரு. அதை வச்சு தான் கதையே இருக்குது. லவ் காமெடிலாம் செகண்டரி தான். இப்போ வர கமர்ஷியல் படங்களுக்கு இந்த படத்தோட கதை எவ்வளவோ பரவாயில்லன்னே சொல்லலாம். ஏன்னா படத்தில் கமர்ஷியல் படங்களுக்கே உண்டான விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விஜய் சேதுபதி அவரோட ஒவ்வொரு படத்துலையும் எதுனாச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பார். அது மாதிரி இந்த படத்தில் விஜய் சேதுபதி பஞ்சு பேசியிருக்காரு. பஞ்ச் டயலாக் ஒன்றும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லை. ஆனால் அதை விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆக்டர் பேசும்போது ஆடியன்ஸ் நமக்கு புதுசாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வேதாளம் படத்தில் நடித்த கபீர் துவான் சிங், கபாலியில் நடித்த கிஷோர், அப்புறம் நாசர், கே ஸ்ரீகுமார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸும் இருக்குது. அதில் ரொம்ப பெரிய மைனஸ்னு பார்த்தா 2 இருக்குது. ஒரு மைனஸ் ஹீரோயினோட மேக்கப்பும் காஸ்டியூமும் நல்லாவே இல்லை. இது ரெண்டுமே லக்ஷ்மி மேனனோட தப்பே இல்லை. பட் டைரக்டர் இதை கவனித்து பண்ணியிருக்கலாம். 2வது சதீஷோட காமெடி சிலது படத்தில் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது. அவரோட முந்தைய படங்களில் இருந்த மாதிரி யதார்த்தமாகவே இல்லை. என்னதான் 1-2 மைனஸ் இருந்தாலும் நிறைய நல்லதும் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று பாட்டு. எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. முக்கியமாக கண்ணை காட்டு பாட்டும் விறு விறு பாட்டும் நல்லா இருக்குது. இந்த படம் ரிவால்வ் ஆகிறதே மதுரையை சுற்றி தான். ஆனால் படத்தில் வர சில சீன்லாம் காட்டுற இடம் மதுரை இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆனால் இது ஒரு கமர்ஷியல் படங்கிறதுனால அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் முதல்ல வெளிவந்த சேதுபதி படம் உங்களுக்கு பிடிச்சா இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதே சேதுபதி படத்தை என்னடா படம் கொஞ்சம் நிவின் பாலியோட ஆக்ஷன் ஹீரோ பிஜுவை ரிசம்பிள் பண்ணுது, சேதுபதி படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஓவராக பிஜிஎம் போட்டு மாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மசாலா படம்னு ஃபீல் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்காது. மொத்தத்தில் ரெக்க ஒரு நல்ல கமர்ஷியல் படம். என்ன விஜய் சேதுபதி படங்களுக்கே உண்டான டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன், க்ளோஸ் டு ரியாலிட்டி கான்செப்ட், யதார்த்தமான காமெடிலாம் இந்த படத்தில் இருக்காது. பட் இந்த படம் கண்டிப்பாக பிஎம்சி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும்.